ஓகே. வணக்கம். ஓகே. நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னா, எனக்கு தெரியல. என்னைய எவ்வளோன்னு தெரில, 46 வருஷமாக இம்ப்ளான்ட் போட்டு வாழ விடாம, எந்த ஒரு விஷயத்தில் சின்ன பிள்ளையிலேருந்து, குழந்தையிலேருந்து, குடும்பத்துலேருந்து, கல்யாணம் பண்ண வாழ்க்கையிலேருந்து, அண்ணன் தம்பி குடும்பம்லேருந்து, பிள்ளைங்கலேருந்து 46 வருஷமாக அதுவும் சாதாரணமாக இல்லை, கொடுமை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பொய் சொல்லி திருடிட்டேன். எனக்கு புரியல. இந்த மாதிரி ஒரு நாசமான காரியத்துக்கும் இன்றைக்கி எல்லாமே பாயை மூடிக்கிட்டு பேசினேன். ஸோ அதாவது உண்மையை வெளியாக்கினேன். பேச விட மாட்டாங்க. என்ன உலகம் இதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஆசிரமத்தில் இருந்தேன். வெளியே உலகம் இவ்வளோ மட்டமாக இருக்குது. சுற்றி சுற்றி அதாவது 46 வருஷமாக ஒரு 1000 விஷயம் எனக்கு நடந்திருக்கும். போய் பித்தலாட்டம். ஸோ ஒரு இடத்துலேயே 7 டிப்பு கேட்டாலும் சரி, 8 டிப்பு கேட்டாலும் சரி, உண்மையாக தெரியும். நம்ம உண்மை தான் சொல்கிறேனே. சாட்சியே இருந்தால் கூட பேசாமல் இருக்காங்க. ஸோ எப்படி தான் ஆண்டவர் இவங்களாம் விட்டு வச்சுருக்காங்க தெரியல. ஓகே, வருவோம். என்ன பேசணும்னு நினச்சேன். அதாவது நான் சின்ன பிள்ளைங்க சுற்றி வர்றது காஞ்சாங்க. ஸோ நான் பார்த்தது அதாவது சின்ன பிள்ளைங்க நான் ட்ராக் பார்க்குறேன். ரூமா பஞ்சாங்களா அந்த டியூப், அந்த ஸ்ட்ரோவில், அப்புறம் ரூமா பஞ்சாங்களா ஸ்ட்ரோவில், அதோட காஞ்சாங்கலை. எங்கள் அப்பா இறந்து காஞ்சாங்கலை. எங்கள் பெரியம்மா வீடு, எங்கள் மாமா வீடு, 2 மாமா வீடு. அங்கே இருக்கும்போது எங்கள் சித்தி வீடு, பாப்பா சித்தின்னு, எங்கள் அம்மாவோட தங்கச்சி, அவங்க வீட்லேயும் அப்படி தான். நான் போய் இதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஏதோ ஒரு 2 பிள்ளைங்க வந்துச்சுங்க. அது ஏன் வந்துச்சுன்னு தெரியல. அது என் குட்டலியில் எப்படி வந்துச்சுங்கன்னு. சீபட்டும் அதோட தங்கச்சோம். ஸோ விளாண்டுகிட்டே இருக்கும்போது ஒழிஞ்சி பார்க்குங்க. நானும் போய் பார்ப்பேன். கையில் ஊசி போட்டு, கயிறு கட்டி ஊசி போட்டு ஏற்றுவாங்க. ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து ட்ராக் பார்க்குறேன். இது என்ன சம்மந்தப்பட்டது, நல்லதா கெட்டதா? ஏன்னா எல்லாமே தப்பான வழிக்கு பாய்க்க மாட்டாங்க. ஓகே, எந்த ஒரு தப்பும் நியாயமாக இருந்தால் யார் குடியும் கெடுக்காமல் இருந்தால், அதாவது என் வாழ்க்கை அழித்த மாதிரி, என் பணத்தை அழித்த மாதிரி, என் குடும்பத்தை பிரித்த மாதிரி, என்னை வாழ விடாமல் அடித்து இவ்வளோ தப்பு செஞ்சுருக்காங்க. ஆனால் இவங்க நல்லவங்க. போலீஸ் பிடிக்காது, சுட்டாது, கேஸ் எடுக்காது. ஸோ சூருமா பஞ்சாங்களை பத்து ஸ்ப்ளோ ஸ்ரீமுனி, அது டூசோன் துரியானு இது அஜிருப்பார். ஸோ அங்கேயும் அப்படி தான் ஒழிஞ்சு பார்த்தா அவங்க ட்ராக் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கிட்ட எங்கள் மாமா வீடு, அதாவது எங்கள் அம்மாவோட ராஜா ராணின்னு எங்கள் அக்கா மகளையே கல்யாணம் பண்ணிட்டாரு. அங்கே அப்படி தான் விளையாண்டு இருக்கும்போது இதுங்க தான் கூப்பிடுங்க. நான் போவாட்டினாலும் இங்கே கூப்பிட்டு காமிக்கணும். ஏன்னா இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஸோ பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக கூப்பிடுவோம். அப்புறம் அந்த வீட்டில் என்னன்னா, எங்கள் அக்கா வீட்டு வேலைக்கு போயிட்டாங்க. நாங்கள் வீட்டு வேலைக்கு போவோம். சில நேரத்தில் அவங்க லேட்டாக வந்துச்சுன்னா லஞ்ச் அவருக்கு வரேன்னு சொல்லிட்டு கித்தாப்பால் இடத்துல லோரி ஓட்டியிருந்தார். ஸோ கேள்விப்பட்ட அந்த மாதிரி அவங்க முதலாளி இறக்கும்போது, சீன முதலாளி அந்த லோரி கையில் கொடுத்துட்டாரு. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் யாரையும் கூப்பிட்டு கொடுக்காம, அக்கா தங்கச்சிங்களை யாரையும் தப்பாக நடத்தாமல் வாழ்ந்தால் சரி. ஸோ இதுங்க போய் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது சீபட்டும் அதான் நான் இது பார்க்க மாட்டேன். ஸோ பார்க்கணுன்னே. ஸோ அவர் அப்படி தான் இந்த ப்ரான் மூவி ப்ளூ ஃப்ளோ பார்த்துட்டு இருப்பார். ஸோ அங்கே தான் பார்க்க முடியாது. ஏன்னா மறைச்சிக்கு ஒரு டிவியை விட்டு பயந்துடு, ஏன்னா பழக விடு. ஸோ இதுங்க காப்பியும் போது அப்போ எனக்கு சின்ன வயசில் தெரியாது, அப்புறம் எனக்கு தெரியும். ஸோ எஸ்டேட்டில் எங்கள் அப்பா இருக்கும்போது அடிக்கடி போவோம் அப்பா இருந்து. ஸோ அங்கே அப்படி தான் அத்தை ருக்கத்தை, எங்கள் அப்பாவோட பிரேதம் எடுத்தவங்க சுப்பம்மா ராமசாமி, எங்கள் அப்பா இது கிருஷ்ணன் ராமசாமி. ஸோ எங்கள் ருக்கத்தை மக அங்கே போனால் அதாவது இஸ்லாம் சட்டை போட்டுக்கிட்டு புதுசாக கோடான் வச்சுக்கிட்டு ரூம்லேயே உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பேர் ஃபாத்திமா பிபி. ஃபாத்திமா பிபி. ஸோ இப்போ எங்கள் அம்மாட்ட கேட்பேன், என்னம்மா எல்லாமே தமிழவங்கள இருக்காங்க, ஏன் சாந்திக்கா மட்டும் இஸ்லாம்? ஏன்னா நம்ம நாளை ஸ்கூல்னால இஸ்லாம் இருக்காங்கள்கிட்ட அது இப்போ தெரியாது, அப்புறம் தெரியும். இதே தான் சின்ன பிள்ளைலேருந்து எது கேட்டாலும் இப்போ தெரியாது, அப்புறம் தெரியும். நீ கொண்டுட்டானுங்க, அம்மாவையும் கொண்டுட்டானுங்க, அப்பாவையும் கொண்டுட்டானுங்க, ஃபேமிலியை பிடிச்சிட்டாங்க. ஒன்றுக்கும் புரியல. என்ன தான் உண்மையாக கேட்டாலும் மறைக்க பார்க்குறாங்க. ஸோ உண்மையாக வீடியோ செஞ்சாலும் வாய மூட பார்க்குறாங்க.
அப்போ என்னத்துக்கு 46 வருஷம் என் வாழ்க்கை எங்கே போணுச்சு? யார் என்னை வந்து இன்றைக்கி வந்து பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஆட்டி வச்சுக்கிடுது? எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுருக்காங்க இவங்க. ஸோ இம்ப்ளான் போட்டனால எல்லாத்தையும் தின்றுது. அதாவது நாங்கள் சம்பாதிக்கவும் தின்றுது 5 மடக்கு. இபிஎஃப், சொக்ஸோ, எங்கேயும் போனால் இபிஎஃப் வெட்டுறதில்ல. இபிஎஃப் வெட்டுறதில்ல. ஏதோ ஒரு இடத்துல வெட்டினாலும் ஏற்கனவே வந்து ரொம்ப இல்லை 10 கோடி, அதாவது 8 அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 2012 போய் சும்மா வாரிசு போட்டு வச்சுட்டு நான் செக் பண்ணிவிட்டு சூறாக எடுத்துகிட்டு ஆன்லைனை செக் பண்ணிவிட்டு வந்தால், இப்போ போய் 2 வருஷம் முன்னுக்கு செக் பண்ணுறேன், வாரிசு இல்லை. ஸோ இவங்களுக்கு எவ்வளோ மட்டமான எண்ணம். தின்னணும், ஒரு 5 காசு கூட நம்மளுக்கு சாப்பிட விடாமல் மொத்தத்தையும் தின்னணும். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், அதாவது எங்கள்கிட்ட எல்லாத்தையும் மொத்தமாக பிடிங்கிட்டா அதுக்கு பேர் என்ன? மொத்தமாக இம்ப்ளான் போட்டு எல்லாத்தையும் இவங்க வந்து எக்ஸ்பர்ட், கீப்பர்ட் வேரியஸ் எக்ஸ்பர்ட்னால எல்லாத்தையும் நீங்கள் அதுக்கு பேர் என்ன? திருடு. அப்போ நாங்கள் என்ன சாப்பிடுவோம்? இப்போ மொத்தத்தையும் திருடி தான் பீயா சாப்பிடுவோம். ஸோ அவ்வளோ பெரிய இடத்துல உட்காந்துட்டு படிப்பை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஜீனியஸாக இருந்துக்கிட்டு எல்லாம் மொத்தமாக திருடுறானுங்க. ஆனால் ஒரு ரொட்டி எடுத்துட்டா பசிக்கு நாங்கள் திருடி. எந்த ஒரு நியாயம்னு தெரியல. ஸோ ரொம்ப கவனிக்கணும். ஏன்னா ரொம்ப பேர் சின்ன பிள்ளைலேருந்து நான் பார்க்குறது வந்து சின்ன பிள்ளைலேருந்து எங்கள் வீட்லேயும் இருக்காங்க. எங்கள் அம்மாவோட கடைசி தம்பி டவுன் சிண்ட்ரம். ஸோ இது வந்து சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ ஆசிரமத்துக்கு இருக்கும்போது ஆட்டிசம் வரும். ஆட்டிசம் அந்த குரூப் வரும். அப்புறம் பியூட்டி பேஜெண்ட் அவங்க வந்துருந்தாங்க. ஸோ விசிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏதோ ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்டூடெண்ட்லாம் பஸ்ஸு நிறையா வந்துருந்தாங்க. அதோடு வந்து ஜப்பான் யூனிவர்சிட்டியிலேருந்து ஏற்கனவே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேரும் ஒரு இதை கொடுத்துட்டாங்க. இந்த பேரை வச்சு எழுதுங்க, ஜப்பான்லேருந்து ஆள் வராங்க, ஒரு ஆளுக்கு ஒரு பென் போடணும். ஸோ நாங்களோ கலர்லாம் அடித்து இதெல்லாம் ரெடி பண்ணோம். ஸோ என்னோடய பென் போல் வந்து இறங்கினோன்னே யொக்கோ போச்சு. ஸோ மேலே ரம்புத்தா இருந்துச்சு, மேலே இது நெல்லிக்காய் இருந்துச்சு கோயில்கிட்ட. ஸோ எடுத்து கொடுத்தேன். ஸோ இங்கே வந்து யார் எங்கே எப்படி என்ன செய்கிறாங்க, ஸோ மொத்தமாக நான் சொன்னால் தான் தெரியும். ஸோ சின்ன பிள்ளையில் வந்து நம்ம படிக்கும்போது நாய் ஸ்கூலில் ஒரு விளக்க மரம் குச்சி ஒண்டியாக உடைச்சிடலாம். ஆனால் மொத்தமான விளக்கம் வச்சு ஒரு விளக்க மரம் உடைக்கணுன்னா எல்லாத்தோடையும் பலம் வேணும். எல்லாம் ரொம்ப பேர் செஞ்சால் தான் உடைக்க முடியும். ஸோ விளக்க மாதிரி குச்சின்னு சொல்கிறதோட, ஏன்னா எப்போதுமே வந்து எனக்கு கொடுக்கும்போது ஒரு பேர் டாக்குனா டோலன் ட்ராப்பு அந்த மாதிரி நிறையா இது குழு கொடுப்பாங்க. ஸோ இந்த நடந்த கதையெல்லாம் எனக்கு வந்து இது வந்து இந்த மாதிரி தான் நடந்துச்சுன்னு ஒரு கொடை வச்சு வேறு ஊரில், இது வந்து இந்தியா தான், பொம்பேயில் இது நடந்தது. அவங்க வந்து பெர்ஃப்யூம் செய்கிறவங்க. ஸோ கொடை வந்து மலையில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ காட்டுக்காரன் வந்து மழைனால அந்த கொடையை பச்சிருக்கான். ஸோ மறந்தாப்புல காட்டு ரூமில் வச்சுட்டான். ஸோ நீல கலர் கொடை, அதே மாதிரி என்டிஓ கொடை இருந்துச்சு. இந்த கொடைனால எடுத்துகிட்டு போயிட்டு பிரச்சனை வச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் காமிப்பாங்க. மலேசியா கதை, ஊரில் உள்ள நடக்கிற கதை எல்லாத்தையும் காமிப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப தப்பு தெரியுமா? நீங்கள் காமிக்கணும்னா என் யாருக்கே காமிச்சிடலாமா? என்னத்துக்கு என்கிட்ட காமிச்சு அப்புறம் இன்றைக்கி யூஸ் ஒன்றுமே இல்லாமல் மறைக்க தான் பார்க்குறாங்க. அதை பற்றி பேசாதீங்க. அப்போ எனக்கு நடந்தது வந்துச்சுனாங்க தேவையில்லாமல் பிள்ளைங்களை பிடிச்சி பிள்ளைங்களுக்கு தனித்தனியாக இம்ப்ளான் போட்டுக்கிட்டு இவங்க தனியாக அவங்க தனியாக என்ன அதாவது என்ன சொல்லுவாங்க, என்ன புத்தி இது? ஸோ எங்கள் அப்பா வந்து சின்ன பிள்ளை ரொம்ப நல்லது சொல்லி கொடுப்பாரு, நல்லதே செய்வார். ஸோ சாப்பிட வேண்டியது வேணாம், தேவையில்லை. ஸோ அவரை வந்து இந்த மாதிரி சொல்லி கொடு, இந்த மாதிரி அவர்கிட்ட சொல்லி எல்லாம் சொல்லி கொடுத்தோன்னா அவரே ஏமாற்றி இது பத்திரிகைப்பில் வந்து வேண்டுதலை செய்யும்போது 10 வயசில் 1990 போய் இந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு நல்லவங்க மாதிரி எங்கள் அப்பா மணிக்கு நடிச்சிட்டு கொண்டுட்டானுங்க. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை அதுக்கப்புறம் பத்திரிகைப்பில் வந்து என் பையனுக்கு மொட்டை அடிக்கும்போது பையனை வந்து குரங்கு பிடிக்க பார்க்குது. எனக்கு என்னென்ன நடந்துச்சு சின்ன பிள்ளை, நான் வந்து சுங்கவே ஸ்கூல் படிக்கும்போது இந்த அசாம் போய் சாப்பிடுவேன், இந்த போக்கனா வச்சு எல்லாமே இப்போ சாப்பிடுவேன், வீட்டு பின்னால் வைக்கலாம். ஸோ பட்டாசு கிறிஸ்டியன் வீட்டில் வரைக்கும்போது நான் பிடிக்கலன்னு சொல்லி கையை பிடிச்சி அவங்க மேலே கையை வச்சு பட்டாசு கையில் வச்சுச்சு, சுடுத்தண்ணி கையில் விட்டுச்சு. இது எல்லாம் என் பையனுக்கும் நடக்குது. ஸோ இங்கேருந்து போனோன்னே நம்ம பிள்ளைங்க இருக்குது தீபாவளிக்கு, இவங்க பாட்டிக்கு ஹஸ்பண்ட் வந்து வெளியே போயிடுவாங்க.
பட்டாசு விளாண்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் அங்கே நிற்போம். அதாவது அவங்க தான் வந்து என் மாமியார் வீடு, அது முன்னுக்கு வந்து அவங்க தம்பி வீடு கடையோட. ஸோ ஃபோன் அடித்து வர சொன்னாங்க. அப்போ பையனை கூட்டிகிட்டு போகும்போது தீபாவளிக்கு 1 வருஷம் என் பையனுக்கு அப்போ தான் ஒரு வயசு 2002. அப்போ நான் பிள்ளையை தூக்கும்போது விடுங்க என் வீட்டுக்காரோட தாய் மாமன் அவங்க ஒய்ஃபு அவங்களோட பிள்ளைங்கள விளாடும்போது வேணாம் என்ன, அதாவது அவங்க வரல இன்னும் வெளியே, அவங்க ஒய்ஃபு, அதாவது என் வீட்டுக்காரோட தாய் மாமா பொம்பளை. அப்போ நான் சொன்னேன் வேணாம்மா, பிள்ளைங்கள்ட்ட சொன்னேன் வேணாம்மா, ஐயா தூங்க போகிறான், ஐயா விட்டுட்டு போக முடியாது பட்டாசு விளாட்றதுக்கு அப்படி சொல்லி இவர் விட்டுட்டு போயிடுவார். தீபாவளிக்கு வந்தாருன்னா 2 நாள் போயிட்டு தீபாவளி ஈஃப்க்கு தான் விடுவார், நாளைக்கு தீபாவளினா. ஸோ வேணாம்னு சொல்லும்போது அவங்களே வந்து அவங்க அம்மா, அதாவது வீட்டுக்கு தாய்மாமா பொம்பளை விட்டுட்டு போகணும், அதான் நான் இருக்கேனே பார்த்துக்கிறேன், அதுங்க பிள்ளைங்க இருந்தால் பரவாயில்ல பார்த்துக்காதுங்க, நான் இருக்கேனே. வேணாம் சினிமா, அதாவது அவருக்கு அத்தை எனக்கு சினிமா வேணாம் சினிமா, திடீர்னு ஒன்று நடந்துச்சுன்னா, ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளையில பட்டாசு வெடிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கேருந்து வந்து ரவாங்க போகும்போது சிறும்பானுக்கிட்ட அந்த நினைக்கிறேன் அந்த மேலே கேப்ஸ் இருக்குமா, அங்கே அடிக்கடி ஜேமாக இருக்குமா, அங்கே அப்படி தான் எப்படி வந்து எனக்கு மில்லோ கலக்க சொன்னாங்க கிறிஸ்டின் வீடு, அதே மாதிரி லைட்டில் எடுத்து கோலையில் ஊற்றுறேன்னு கையில் ஊற்றிக்கிட்டேன், இன்ன வரைக்கும் வச்சுருக்கேன். அதே சுடு தண்ணி போத்த சோப்பு கலரு, மேலே சில்வர் கலர், வெள்ளை கலரு, சில்வரு, அதே சுடு தண்ணி போத்த தான், அது ஞாபகம் இல்லை, அதே சுடு தண்ணி போத்த தான் காடியில் போயிட்டுருக்கோம். ரவங்கள் என் வீட்டுக்கார் ஓட்டுறாரு, பக்கத்தில் கல்யாணம் பண்ணாத பொண்ணு, நான் பின்னால் உட்காந்துருக்கேன் பிள்ளை இது பையனை வச்சுக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் தான் சுடு தண்ணி போத்த தொடர்ந்து மேலே ஊற்றுறதுக்கு திடீர்னு சடன் பிரேக் வச்சு போய் பின்னால் பிடிச்சாரு, சுடுத்துணி பார்த்தா அப்படியே வந்து தட்டி விட்டேன், இல்லைன்னா பையன் மேலே அதே சுடுத்துணி எனக்கு ஊற்றுனது. ஸோ உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன தான் வேணும்? ஸோ இங்கே மாதம் அவர் கூட்டாளி ஜெய்எல் பவர் பிளான் அங்கேருந்து காப்பாடுலேருந்து இங்கே வந்து வேலை செஞ்சிட்டோம் போல் அவங்க அம்மாவை நான் அவங்க வீட்டுக்கு இவர் தான் என் வீட்டுக்கு எடுத்த பழகி கொடுத்தாரு. வீட்டுக்கு போகும்போது பின்னால் சமைச்சிருக்கேன், சரி பிள்ளைங்க தான் விளையாண்டு இருக்கார், பிள்ளைங்க சின்ன அவங்க பிள்ளை பையன் வந்து 4-5 வயசு, அதுக்கு பெரிய பொண்ணு இருக்குது. ஸோ விளையாண்டுட்டு தானே இருக்காங்க. போனால் எனக்கே தெரியாது என்ன எப்போ கொடுத்தானே. ராத்திரி பார்க்குறேன் திடீர்னு சத்தம், லைட்லாம் அடிச்சுட்டு தூங்கும்போது ராத்திரி மூச்சு வந்து விட முடியாமல் கஷ்டப்படுவாங்க. ஸோ ஏஞ்சி பார்க்குறேன், லைட்டு தட்டுறேன், என் மகனு அவ்வளோ பெரிய பாக்கடா, எப்போ அவன் கையில் இல்லை, நாங்கள் அன்றைக்கி போகும்போது கையில் இல்லை, அவன் சாப்பிடல, அவன் குடும்பம் சாப்பிடல, சரி விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. போனால் ராத்திரி இப்படி தான் சத்தம் போட வச்சுருந்தாலும் மஞ்சள் அடிச்சுக்கிட்டு அடிக்க பார்க்குறாங்க. கேணியில் நானும் வந்து சின்ன பிள்ளையில் வந்து பத்து ஸ்கூலில் தண்ணி எடுக்கும்போது எத்தனோ வாட்டி உழுவ பார்த்தேன். அதே மாதிரி பையன் இன்னும் கொஞ்ச நேரம் எங்கள் அம்மா கடைக்கு போய்ட்டு வர சொன்னோன்னே கொஞ்ச நேரம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா கேணியில் 2 வாட்டி இந்த மாதிரி தவறி இருப்பான். ஸோ குரங்கு வந்து பத்திரிக்கைப்பில் பிடுங்கும் போதும் என் வீட்டுக்கார் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கார். பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி என் குழந்தை பையன் 12 வயசில் ரெட்டை பிள்ளைங்களுக்கு 4 வயசு, அவன் அந்த மாதிரி அநியாயம் பண்ணும்போது பிள்ளைங்களால நடக்கவே முடியல. அதாவது ஒரு ஆள் ஒழிஞ்சிக்கோங்க, ஒரு ஆள் வெளியே இருங்க அப்படி சொல்லிட்டு போய் பிக்கான் பண்ணியிருக்கான். 2 பற்றி மாற்றி நடக்கவே முடியல. ஸோ அதுக்கும் பெருசாக இருந்துட்டு இந்தோனேஷியா கடிச்சு சொல்கிறான், அவன் சின்ன பையன் நீ கோல் மாட்டி அடி வாங்க வைக்க போறியான்னு. அப்புறம் அந்த பத்திரிகை எப்படி அப்படி தான் குரங்கு தூக்கும்போது பெசாமல் இருக்கார். ஸோ இன்றைக்கி அதாவது தெரிஞ்சு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா எனக்கு தெரியல. இந்த மாதிரி நான் எங்கேயுமே சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கும், எங்கள் குடும்பத்துலேயும் சரி அடுத்தவங்க வீட்லேயும் சரி, புருஷன் முன்னாடிக்குள்ளே ஏதோ சில நேரத்தில் தண்ணி அடிச்சுட்டு வந்தாங்க, அவங்கக்குள்ளே வாய் சண்டை இருக்கும், குரலிங்க இருக்கும். ஆனால் பிள்ளைங்க இந்த மாதிரி நடந்து ஒரு தகுப்பான் வந்து பெசாமல் இருக்காருன்னா அவருக்கு சொல்லி கொடுத்தாங்களா, இல்லை அவரே விரும்பி எடுத்துக்கிட்டாரா, இல்லை இதுங்க வந்து இப்படி போட்டோம் நாசமாக போட்டோம் அடுத்தது வந்து எல்லாம் முடிஞ்சோன்னே வேறு லைஃப் எனக்கு புரியல. ஏன்னா இன்ன வரைக்கும் அவர் வந்து என்கிட்ட பழகினது இல்லை, என்கிட்ட ஒழுங்காக சந்தோஷமாக, ஏன்னா என்னை வந்து அடித்து கொடுமை பண்ணி ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று வந்து இங்கே வெட்டடிப்பாங்க, அதாவது அந்த நெட்ஒர்க் சொல்லி கொடுக்குது வெட்டடி. ஸோ நம்ம வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ ஃப்ரெண்டாக தான் பேசுவோம். ஸோ சில நேரத்தில் வீட்டில் சண்டை வரும்போது டிவோர்ஸ் ஆகிடுச்சு, சண்டை வரும்போது இங்கே வந்துடு நானும் தனியாக தான் இருக்கேன், குடும்பம்லாம் இருக்குது அப்படின்னு போக மாட்டேன், ஃப்ரெண்டாக தான் பேசுவேன். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் பிள்ளைங்களுக்கு சண்டையை மூட்டி அவளோட பாய் ஃப்ரெண்ட் வெளியே வந்து சண்டை போட்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எல்லாம் அதாவது அவங்களுக்கு தெரியும், எனக்கும் அதுக்கும் அவங்களுக்கு எல்லாம் இந்த பிளான் தெரியும். ஒரே டேட்டை கேட்டு எல்லாத்துக்கும் கதை சொல்லி கொடுத்துருவாரு, நீ இப்படி செய்ய நீ போய் ரேம் பண்ணி வீட்டு மணிக்கு
பையன் என் பையனுக்கு வந்து நீ வெளியே ஓடு, இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு டேரக்டர், எல்லாத்துக்கும் வந்து மச்சா அவங்க அத்தை வந்து பேராகிறவங்க ஓமாங்கன்னு பார்க்க மாட்டேன், என் புள்ளியோட பாய் ஃப்ரெண்டு தான். அது அவங்களுக்கும் வந்து இது தெரியும், எல்லாத்துக்கும் கருதை தெரிஞ்சு தான் பேசுகிறாங்க, ஒன்றுக்கு ஒன்று தெரியாத மாதிரி. உனக்கு வந்து உன் பையன் மேலே அக்கறை இல்லை, ஏன் ஒண்டி தான் இனிசன், சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு தான் எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பிள்ளைங்களே வந்து என்னை ஏற்றுக்க வச்சு எல்லாம் முடிஞ்சு பிள்ளைங்கள உங்களால் நிம்மதியே இல்லை. ஏன்னா வந்து மகளுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த பையனை வந்து சண்டை எனக்கு பிடிக்காது, என்றைக்குமே சமாதானம். நான் வந்து அதிரிப்படலை, அமைதிப்படை. ஸோ நான் நினச்சி எதார்த்தமாக நடக்குது, பிள்ளைங்களுக்கு டிசிப்ளின் ப்ராப்ளம், வயசு அப்படி பார்த்தா எல்லாத்துக்கும் ஸ்டோரி தெரியும், சொல்லி கொடுத்துருக்காங்க, நல்லா வந்து விரட்டிடிக்கிறாங்க. ஸோ நான் ஆசிரமத்தில் உதவி கேட்டேன், பியாலோ ஸ்டேட்டில் இல்லை ஒன்று சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஃபோனில் சொல்கிறாங்க. அப்புறம் என் தம்பிகிட்ட உதவி கேட்டேன், எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, நான் வந்து என் குடும்பத்தை தான் பார்க்கணும். ஸோ ரொம்ப இடத்துல எனக்கு தெரிஞ்ச இடத்துல கேட்டு கேட்டு இதில் வேறு ஃபோனை வந்து எடுத்தோன்னே எதாச்சும் அதில் எவிடன்ஸும் இல்லை ஆடியோ மற்ற வாழ்த்து பேசுனது அந்த இடத்துல வந்து நான் திருடினேன்னா அதுங்க திருடினதுக்கு என்னத்துக்கு ஏன் மேலே பள்ளி பிடிச்சிருக்காங்க. நான் என்றைக்கு தப்பாக பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு நாளும் நாய் கிறிஸ்து தான் கொடுப்பா தப்பாக இருக்குது, 30 அன்னாடு 30 கொடுப்பேன். ஸோ எனக்கு போரிங்காக இருக்குன்னா நடந்து போய் அவளுக்கு தப்பாக வேண்டேன். ஸோ அன்னாடு வந்து நான் 30 தப்பாக பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் கணக்கு பிடிச்சிருக்காங்க. எத்தனை வருஷம், 8 மாதம். ஏன் இங்கே எடுக்கிறது சிசிடிவியில் தெரியாது, அவள் கொடுக்குறது டொப்பை போய் வாங்கிட்டு வான்னு நான் வந்து இது உள்ளுக்கு இருக்க கடுப்பாக இருக்குன்னு வாங்கிட்டு வருவேன். ஆனால் கணக்கு வந்து 8 மாதத்துக்கு அன்னாடு டொப்பா வாங்கியிருக்கேன்னு என் மேலே கணக்கு. நான் வந்து டொப்பா பண்ணுறது டிஜி தான், 5 வெளி தான் ஒரு வாரத்துக்கு. மாதத்துக்கு வந்து 20 வெளியில் 25 வெளி தான். சிசிடிவியில் வந்து அவள் கொடுக்கும்போது என் கூட வேலை செய்வோம் நாய் கடிச்சு தெரியும் போது அது எப்படி என் கணக்கில் வரும்? ஏன் இவ்வளோ போய் காலையில் கடையே திறக்கலை, கடை திறந்துருக்கும் போது நான் பார்க்குற கேஷியரில் இன்னொருத்த மேனேஜர் ஜக்கின்னு சிம்பல் இருந்தான். நினைக்கிறேன் மாஃபியா தான், குடும்பம்லாம் இருக்குது. ஸோ கடையை திறக்கலை, 9:30 மணிக்கு கடை திறக்க ஆரம்பிப்போம். 2 ரெசீட் எடுத்து 40,000 வெள்ளி ஷார்ட் பண்ணி என் மேலே போட்டுக்கணும். எல்லாமே அதுங்க திருநது. இதில் என்ன வேறு கேட்டுக்குவாங்க, அந்த ஃபார்ம் 3 பிள்ளைங்க, ஃபார்ம் 5 பிள்ளைங்க லீவில் என்ன வேறு கேட்டுக்குவாங்க, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லி எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குங்க. வேறு எல்லாத்துக்கும் எடுத்து கொடுக்குறதாம இவங்களும் தூக்கிட்டு போவாங்க. மொத்த கணக்கு என் மேலே போட்டு இன்றைக்கி பழிய போட்டு வச்சுருக்கானுங்க. ஸோ எனக்கு புரியல. நான் சின்ன பிள்ளையிலேருந்து என் குடும்பத்தில் இந்த மாதிரி பார்த்ததில்ல. என்ன இந்த சயின்ஸை பற்றி கொஞ்சம் உண்மை தெரியும். ஸோ ப்ரீக்ஃபீல்டில் நான் டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ப்ரீக்ஃபீல்டில் படிக்கும்போது அங்கேருந்து வரும்போது இந்த கண்ணு தெரியாதவங்க அது அந்த ஓம் இருக்கும். ஸோ நான் வந்து மலேசியா இங்கே வந்து ஒரு என்ஜிஓ மாதிரி தானே, அந்த அன்ப்ரிவிலேஜ் எல்லாத்துக்கும் சப்போர்ட். ஸோ 2-3 வாட்டி வந்து சுங்கைபுலோ ஹாஸ்பிட்டல் வந்து லெப்ரேசி இருக்கலாம், அங்கெல்லாம் போய் சோசியல் சர்வீஸ் செய்வேன். நான் வந்து சோசியல் சர்வீஸ் இதெல்லாம் வந்து இது பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஆஃபீஸோட நம்ம கிளிக்கோட போனோம். ஆனால் இவங்க வந்து அதுலேயே சூத்த கழுவிட்டு மற்றவங்களுக்கு பெம்பர்ஸ் மாட்டிக்கிட்டு இந்த வேலையில் தான் விட்றாங்க, பாத்ரூம் கழுவுறது. ஸோ ஃபாஸ் பண்ணி ஒன்று செய்யும்போது என்னோடய தலையெழுத்து அது இல்லையே, எங்கள் அப்பா நான் அதுக்காக பித்து போட்டார். அதாவது செய்யக்கூடாதுன்னு இல்லை, என்னோடய ஃபார்ம் 3 ஃபெயிலான பிள்ளைங்களாம் என் கூட ஆசிரமத்தில் படித்து ஆஃபீஸில் எனக்கு 30 வருஷத்துக்கு மேலே வேலை செய்யுதுங்க. ஃபார்ம் 5 என் கூட சுபா நாயுடு, ஆனால் எஸ்பிஎம் பாஸ் இல்லை. இன்றைக்கி வந்து ஜும்போ கேப்டர்ஸில் வந்து 30 வருஷத்துக்கு மேலே மேனேஜராக இருக்குது, வீட்டுக்கு சாப்பாடு கிடைக்கிது, புருஷருக்கும் நல்ல வேலை. ஸோ அப்படி என்ன நான் பாவம் செஞ்சேன்? அதாவது நான் ஆசிரமம் போகும்போது வாணின்னு ஒரு சின்ன பிள்ளை இருந்துச்சு, அத்தனை வருஷம் சின்ன பிள்ளை வந்து இருக்குது, என்னை வச்சு ஏதாச்சும் செஞ்சு விட்றது. அதாவது நான் டெக்ஸ்டூட் காய போட்டிருக்கேன், நாளைக்கு ஸ்கூலு டெக்ஸ்டூட் எடுக்க போனால் அந்த கேட்டு சாத்தவே சாத்தாது. எங்கள் டாமெட்ரிலேருந்து பின்னால் வந்து வராண்டாக்கு துணி காய போகிற இடத்துல ஒரு நாள் கூட நான் போய் சாத்தினது, யாருமே சாத்தினதில்லை, எடுத்து பூட்டி லாக் பண்ணி வச்சுருக்குதுங்க. ஸோ அதோட மேலே ஏறினா கூட கம்பியாக இருக்குது. நாளைக்கு ஸ்கூலு எப்படி நான் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு மேலே ஏறி இதெல்லாம் செய்வாங்க. இந்த மாதிரி உழுவுறதுக்கு ரொம்ப மட்டமான காரியம்லாம். அப்போ புது ஸ்டாஃப் வந்தாங்க, அது ஒரு யோகா. அங்கே பல விதமான இருக்குது, ராஜகுமாரிச்சு பிரம்மகுமாரிச்சு பல யோகாவில் வந்து இது வந்து ஒரு வெள்ளை ஜிப்பா மாதிரி போட்டுட்டு பொம்பளை அவங்க இதுக்கு போயிட்டு நம்ம ஆடுவாங்க பாடுவாங்க. அப்புறம் இந்த சைவ எல்லாம் சமைச்சு வச்சுட்டு சாப்பிட முடியலன்னா அதாவது என்ன சொல்லுவாங்க, கம்போஸ் அந்த பீனில் போட்டால் அது வந்து ஒரு பாஜாவாக உரமாக மாறணும். அதே மாதிரி தான் நீ காப்பான் படத்தில் நடக்குது. ஸோ
அவங்கள வந்து யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா எந்த நேரமும் தமிழ் பேசாதீங்க, நாய் பேசுங்க, இங்கிலீஷ் பேசுங்க. நீ ஒரு நாளைக்கு 40 காசு தான் வந்து சாப்பாடு காசு. அப்படியே வந்து திடீர்னு கேட்டாங்கன்னா ஸ்டடி ரூமில் நாங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது தமிழில் பேசிட்டோமா உடனே ஃபைனு. 40 காசு வந்து 50 காசாக கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸோ இவங்கள பிடிக்காதனால இதுங்க என்ன செய்யுங்க, முட்டையை எடுத்து உடச்சி ஊளை முட்டையாக்கி அவங்கள துணியில் காயப்பட்ட துணியில் இப்போ தடவுறதுக்கு. அப்போ நம்ம போகலன்னா கூட அது தப்பு, அது பாவம்னு சொன்னால் கூட, ஓ நீ மட்டும் தப்பிக்கலான்னு பார்க்குறியா, உனக்கு மட்டும் வந்து திடீர்னு மாட்டிக்கிட்டேன் நீ ஒண்டி நல்ல பெறுவா. ஸோ இது கூட்டாளி, நம்ம அனாதை. ஸோ இந்த மாதிரிலாம் பேசும்போது நம்ம என்ன செய்வோம், சரி கூட்டணி தானே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி நான் தன்னு அங்கே இருந்தால் எவ்வளோ நாள் இருக்கா, நான் போய் 1 மாதத்தில் விளையாடுறேன். சித்தி அஜிராக இருந்துச்சு, நான் போய் 1 மாதத்தில் விளையாடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஏதாச்சும் கிடைக்கும், இவங்கெல்லாம் ஏதாச்சும் வாழ்க்கையில் செஞ்சு விடுவாங்க. ஸோ மகேஸ்வரின்னு ஒன்று இருந்துச்சு, எவ்வளோ வருஷமாக இருக்குது. ஸோ வெளியே போனால் அதோட சட்டை தான் சொன்னால, வேனில் போகும்போது தொடையில் கை வைக்கிறது. என்னோட கூட்டாளி சுப்புலட்சுமின்னு அவங்க பாய் ஃப்ரெண்டு 2-3 வாட்டி. ஸோ எட்ட ஒரு முறைச்சோடனே நிப்பாட்டிட்டாங்க. இதை போய் என் கூட்டாளி சொன்னதுக்கு இதை போய் மோகனா முனியாண்டிகிட்ட போய் சொல்லி எம்ஐசி ப்ரீவியஸை தோணிட்டாட்ட இது ஒரு இப்படி நிம்மதியாக இருந்தால் இருக்கவே முடியாதா, கப்பல்ஸோ இல்லை ஃபேமிலியோ சந்தோஷமாக இருந்தால் நீ அதை பிரிச்சிடுவோம், உனக்கு வந்து பிடிக்காது, அவங்கள பிரித்தா தான் நீ நிம்மதியாக இருப்பியா. ஸோ இன்ன வரைக்கும் அதுதான் புருஷன் கூடயும் மாலை உள்ள. ஸோ விரட்டி வீட்டில் வந்து அந்த நெட்ஒர்க்கு சொல்லி கொடுக்குது எல்லாத்துக்கும். ஆனால் எனக்கு தான் தெரியாது, இவங்க எல்லாம் ஒரே ரேட்டு, நான் மட்டும் எனக்கு மட்டும் ஒன்றே தெரியும். ஸோ இவங்க விரட்டி அடிக்கிறதுனால நான் எல்லா இடத்துலையும் எனக்கு யாருமே இல்லை. ஸோ ஃபோனே இருந்தாலும் அதில் எவிடன்ஸ் இருந்தாலும் அதில் ஏதாச்சும் ஒரு பேப்பர் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பர் வந்து இது எவிடன்ஸாக வச்சுருந்தா அப்படியே பேசுகிறது. ஒரு ஃபோனு தான் நானே என் மக்களை பார்க்கிறோம், கொஞ்சம் ஃபோனு தாங்களே பாய் ஃப்ரெண்ட் ரோஸ் சண்டைக்கு ஃபோன் அடிக்கிறோம் அப்படி. ஸோ இது வந்து ஒரு நடிப்பு. ஆனால் எனக்கு முதல் தெரியாது. சரி உங்கள்கிட்ட சும்மாவே என்னை தேவடி அப்படின்ற நகையை கூடு அதை கூடு 4000 வெள்ளி நகை இந்த மாதிரி ஒரு 30,000 வெள்ளிக்கு மேலேயே முடிச்சிருச்சு. இந்த குடும்பத்தை வந்து பிரித்து நல்ல குடும்பமாக இருந்து சின்ன பிள்ளைலேருந்து காசு சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு இல்லை. பிரித்து எல்லாம் ஒரு ஸ்டெப்பில் ஒரு லெவலில் வந்தாங்கன்னா எல்லாத்தையும் நல்லா வாழ்ந்த குடும்பத்தை அதையும் பிரித்து நாசம் பண்ணி வெளியே போய் கத்தி அவமானப்படுத்துறது. நான் வந்து கோழி கெத்தரிங்கிறது மின்னுக்கு ரோடு தண்ணேன், அந்த சாய்பாபாவோட கெட்டரிங் இருக்கும், அங்கே போய் கோழி வெட்டுவேன். சனிக்கிழமை போய் வெட்டி கொடுத்துட்டு மறுநாள் சமைக்க உதவி செய்வேன். இங்கே வேலை முடிஞ்சுன்னா 7 மணிக்கு போயிட்டு கோழி வெட்டுறதுல வாரத்தில் ஒடிப்பு 12,000 மறுநாள் இது சமைக்க உதவி செய்வேன். அப்புறம் கடையில் சீனா கடையில் போய் மேசை தொடச்சி மங்களா கழுவுவேன், ஒரு அவருக்கு 6 வெள்ளி. அந்த மாதிரி சொல்லி லக்கி கார்டன் நினைக்கிறேன், லக்கி டவுனா லக்கி கார்டனாக தெரியல தாமானியில் பக்கத்தில் வந்து அவங்க தம்பி கடை புதுசாக ரோத்தன் சீனா ட்ரெடிஷ்னல் அப்படி சொல்லிட்டு அங்கே போய் உதவி செய்ய சுத்தம் பண்ணி கொடுக்கணுமான்னு. ஸோ நானும் பேசிக்கல காசு. இவங்க வந்து ஒரு அவர் வந்து 6 வெள்ளி, ஸோ ஒரு 4 அவர் 5 அவர் கிடைக்கும். அதனால் பக்கத்தில் சொன்னோன்னே நானும் எதுவுமே கேட்டுக்காம நானும் பாத்ரூம் கழுவி தூசி தட்டி அதை தட்டி இதை தட்டி கண்ணாடியில் தொடச்சி பின்னால் கழுவி கழுவி மோப் பண்ணி 1.5 ஹவர் ஆகுது. ஒரு அவரு 20 நிமிஷம். சரி போதும், நான் சொன்ன இந்த தண்ணி செடிக்கு ஊற்றுறது இருக்குன்னு, இல்லை பரவாயில்ல போதும்னு 6 வெள்ளி தராங்க. கடையில் வந்து மங்கு கழுவுறது துடைக்கிறது வந்து ஒரு அவருக்கு 6 வெள்ளி. நானும் கேட்கல. இந்த ரெஸ்டாரண்ட்டோட தம்பி தான் அது, லக்கி கார்டனா லக்கி டவுனா எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹவர் 20 நிமிஷம் ஆகுது. ஒரு ஹவர் ஆச்சு, அதுவும் ஒரு ஹவர் தான் 6 வெள்ளி கொடுக்குறாங்க. எங்கேயாச்சும் நடக்குமா? நானும் பார்க்குற ஸ்கூலில் வந்து டீச்சரில் இது நான் வந்து கார்டனிங் எல்லா பொம்பளைங்களும் வந்து பிளாக் செய்வாங்க, நான் ஒண்டி தான் கார்டன் செய்வேன். வெயிலில் வண்டி தள்ளிக்கிட்டு மண்ணை தூக்கிக்கிட்டு ஸோ இந்த மாதிரி வேலை செய்கிறேன். அங்கேயும் வாங்க கண்ணாடித்தோட மேலே, அதாவது அங்கே வந்து கண்ணாடியில் வந்து 4வது மாடியில் வந்து கண்ணாடி ஒண்டி தான் இருக்குது, கம்பி இல்லை, ஸோ சேஃப்டி இல்லை. மேலே குருவி வந்து ஓட்டெலாம் உடஞ்சி கக்கா பழுது. ஸோ சில கிளாஸில் சில இதில் வந்து தண்ணி வராமல் இருக்குது, அதாவது இந்த பிலே மசக்கன் பிலே லொக்கேஷன். ஸோ சில இதில் வந்து தண்ணி இருக்குது, ஆனால் பைப்பில் வந்து தண்ணி பூச்சொரு. ஸோ என்னோடய கார்டனிங் வேலை அதாவது நார்மலாக ஒரு ஸ்கூலில் ஒரு இதில் வேலை செய்கிறோமா, கார்டனிங் வேலையும் கொள்ளை வேலையும் பிளாக் வேலையும் ஒன்றா. பிளாக் வேலையோட இது 3-4 மடங்கு வெயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கணும். அதையும் செய்ய விடாமல் டீச்சர் வந்து சொல்லிடுவாங்க, இதெல்லாம் செய்ய குரு பஸ்ஸா
அப்படி சொல்லிடுவாங்க. இவங்க வேணுமுனுக்கு மேனெலாம் கூட்டிகிட்டு நான் சொன்னால் வந்து தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு வீலே மசக்கானு அது இதுன்னு எல்லாத்தையும் தொடக்கி வைக்கிறது. தொடக்கி வைக்கிறது இங்கே வேலை முடியாது, இங்கே வந்தால் இங்கே கத்துவாங்க டீச்சர்லாம். ஸோ இப்படி தான் என் வேலை வந்து என்னோடய வேலையை செய்ய விடாமல் அங்கே அதுவும் சொல்லுவாங்க ஒரு பிளாக் வந்து ஆள் இல்லை, 3 பேர் தான் இருக்கும் 4 பிளாக்கு. ஸோ இந்த பிளாக்கில் நாங்கள் முடித்தோன்னே அந்த பிளாக் போய் 4 பேர். நான் சொன்னேன் வேணாக்கா நீங்கள் தான் 3 பேர் இருக்கீங்களே, ஏன்னா வந்து ஒரு பிளாக் ஆள் இல்லைன்னா 3 பேர் செஞ்சால் 4 பேர் செஞ்சால் ஷேர் பண்ணிக்கலாம் நான். அப்படி சொன்னேன் நீங்கள் தான் இருக்கீங்களாக்கா, என்னோடய வேலை அப்படியே நிற்கிது, ஏன்னா என்னோடய வேலை இப்போ இது கனமான வேலை வெயிலில் இருந்துக்கிட்டு. ஸோ விட மாட்டேங்க. ஸோ டீச்சர்கிட்ட பாட்டு வாங்கி வைப்பாங்க. இப்படி தான் என்னோடய நிலைமை. ஸோ ஒரு பிளாக் வந்து சரி ஏன்னா அவங்க விட மாட்டாதனால இல்லை நீ வந்து தான் ஆகணும், சொன்னால் கேட்டு தான் ஆகணும், வாய் அடிக்காத. நான் சொன்னேன் வாய் அடிக்கலக்கா, என்னோடய வேலை வந்து வெயிலுக்கா, கேட்க மாட்டாங்க. ஸோ கொண்டு போயிட்டு 1 மாதமாக பிளாக்கை செய்ய வச்சு சம்பளம் போட்டோன்னே 3ஆக பிரிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. நான் போகிற வரைக்கும் இந்த ஸ்கூல் 2 ஸ்கூலில் 3 ஸ்கூலில் வேலை செஞ்சேன். போகிற வரைக்கும் அங்கே குப்பை கொட்டி எரிப்பாங்க, எரிச்ச இடமும் இருக்கும். ஏற்கனவே நான் வந்து அந்த வழியாக போகிறப்ப பார்த்துருக்கேன், ஏன்னா இங்கே வெளியே போகும்போது கூட இந்த ஸ்கூல் வழியாக பார்க்கலாம், எரிப்பாங்க, எரிச்ச இடமும் இருக்கும். நான் போனேன்னா உடனே எல்லாம் வந்து கூட்டி பையில் போட்டு கட்டி போடுவாங்க, எரிக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஸ்கூல் என் பிள்ளைங்களாம் கூட போகிறேன் அன்னாட அடி. ஏன் இந்த நடிப்பு, என்னத்துக்கு இந்த கஷ்டம், என்னத்துக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பின்னால் வந்து பெரிய மரம்லாம் இருக்கும், அங்கே இலையெல்லாம் கொட்டி கிடக்கும். ஸோ ஆள் கிடைக்காதனால அங்கே செஞ்சால் வந்து சொன்னாங்க டீச்சரு, செய்யுங்க செஞ்சு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி விடு, நான் அதில் வந்து சம்பளம் கொடுத்துறேன்னு. நான் எல்லாத்தையும் கூட்டி கீட்டி வெயில்ல இங்கிட்ட 4 மணிக்கிட்ட வேலை முடிஞ்சனால அப்போ கூட்டி கீட்டி எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு பைய எடுத்துகிட்டு வரக்கட்டியும் இன்னொரு ஆள் அவங்க ஒய்ஃப் நேற்று கூட பார்த்தேன், முன்னுக்கு வந்து பணம் வைக்கிறாங்க, மண்மண் அலசுகிற முன்னுக்கு பணம் வைக்கிறாங்க. ஸோ கண்ணு 1.5 கண்ணாக இருக்கும். அவங்க வீட்டுக்கார் வந்து இறந்துட்டாரான், ஜேகேல வேலை செஞ்சுவார், சிங்கப்பூரில் வேலை செஞ்சு போயிட்டு பைய எடுத்துகிட்டு வரட்டியும் இவங்க பொக்கையிலே பைய வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கூட்டி அள்ளி போட்டுட்டு இப்படி தான் அடிக்கடி செய்வாங்க. நானும் விட்டுருவேன், எல்லாத்தையும் செஞ்சுட்டு போட்டோம், வாய் அடித்தா அப்புறம் வாய் அடிடுவாங்க, விட்டுறது. பார்த்தா எல்லாத்தையும் எனக்கு கூட்டி நான் எடுக்கிறது சும்மா ஒரு 5 நிமிஷம் பையில் போட்டு இப்படியே தான் ஒரு 7 நாள் ஒரு மாதத்தில் செஞ்சுட்டு நான் வந்து ஒரு 7 நாள் கூட்டினேன். வெறும் காஞ்சி இலையை வந்து பையில் கட்டிட்டு 7 நாள் நான் கூட்டி வச்சுட்டேன். பைய எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வர கட்டியும் நான் 7 நாள் வெறும் அவங்க பையில் வச்சுருக்காங்க பக்கையில் எடுத்து கட்டி போட்டு சம்பளம் வந்து அந்த சம்பளம் வந்து கொடுக்கும்போது, ஏன்னா அது வந்து ஆள் இல்லாதனால அந்த சம்பளம் கொடுப்பாங்க. கொடுக்கும்போது இவங்க நடுவில் பூந்துட்டு ஒரு வேலை சில கட்டி வெறும் அள்ளி போட்டுடுது, 7 நாள் சம்பளத்தை வாங்கிட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இப்படி தான் செய்கிறாங்க. அப்புறம் நாய்க்கடன் கூட சண்டை போடு இது இப்போ நடக்கல, சின்ன பிள்ளைங்க நடக்குது. என் பிள்ளைங்க நாய் ஸ்கூலில் அனுப்பி விட்டு என் மகளை 2 பிள்ளைங்க பெருசாக வந்து அடிச்சிட்டாங்க, அது கொஞ்சம் சாது, சண்டை போடாது. சின்னது போய் அடிங்கன்னு கூட்டிகிட்டு போய் நான் சும்மா கையெல்லாம் மடக்கிட்டு போனேன். அப்போ நான் சமாதானமாக பேசிட்டு நம்மளாம் வந்து ஒரு நிமிஷம் நம்ம சண்டை போடக்கூடாது, மித்தவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு. உடனே என் மக சொல்லுது, உங்களை வந்து அடிங்கன்னு சொல்லி, அதாவது அவங்க சொல்லலை, என் மக சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ ஒரு மட்டமான ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அடிச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு இது சொல்கிறதுக்கு. ஏன்னா ஏற்கனவே நான் பார்த்துருக்கேன் அந்த ஸ்கூல்லாம் வந்து பிள்ளைங்களை அடிக்கிறது சில அம்மாங்க. யானே சின்ன பிள்ளைல ஜெனிப்புன்னு புதுசாக ஒரு பிள்ளை வந்துச்சு, நானும் பேசுகிறேன் உன் பேர் என்னன்னு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோன்னே ரிசர்ச் கேட்டேன், நீ என்ன பீசுவா அப்படி கேட்டோன்னே மறுநாள் அவங்க அம்மா வந்து அரைகிறாங்க. ஸோ இதெல்லாம் நடக்குது. ஸோ நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. உங்களை வந்து நான் வந்து அடிக்க சொன்னால் நீங்கள் என்ன சமாதானமாக பேசிட்டு வரீங்கன்னு, நான் நாளைக்கு பாட்டியை கூட்டிகிட்டு வரேன் இப்படின்னு. இந்த எனக்கு தெரியாது, சின்ன பிள்ளைங்க விளையாட்டத்தை சொல்ல பார்த்தா சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. நாய்க்கரோட சண்டை போட்டு என் டீம் நாய்வா இது வந்து சரியில்லை அப்படின்னு. ஸோ இவங்களும் செய்கிறாங்க. ஒரு வாட்டி நான் வந்து சீன கடையில் துணி கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், காசு இல்லை. நான் போய் கேட்குறேன், டெக்ஸ்ட் ஷூட் எடுத்துக்கிறேன், சம்பளம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். இப்போ வந்து அவங்கள வந்து ஏர்ஜென்ட்டாக ஏதாச்சும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து யூனிஃபார்மு உடம்பு சிரகம் கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு மட்டும், ஏன்னா வந்து பிள்ளைங்க வந்து அவசரமாக கேட்கும்போது எல்லாமே கேட்குற மாதிரி தான். நானும் வந்து அவங்க என் சம்பளம் அவங்கள தான் கேட்கும்போது எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ என்னத்துக்கு வழி பண்ணுறாங்க நீங்கள் சொல்லுங்கள். பிள்ளைங்களுக்கு முக்கியமாக அந்த யூனிஃபார்ம் வேணும். நம்ம கேட்குறோம், நான் தான் எல்லாரோடையும் செய்வேன். லீட்ரு இருந்தாலும் தான் ஜூன் சொன்னல இந்த டொப்பாப்லாம் வாங்கிட்டு சொல்லுவேன். பாத்ரூம் கலோட துணி மடிக்கிறதுல அவள் படுத்து தூங்கிட்டே தான் இருப்பாள். அவள் தான் லீட்ரு, அவள் தான் சம்பளம் 1200 லீட்டர். ஸோ இவ்வளோ செய்யும்போது, அதாவது
என் முதலாளிகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து எது கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. ஸோ இவங்க என்னத்துக்கு அடிப்படுறாங்கன்னா, நான் திருடணும். நான் திருட மாட்டேன். நான் என்ன செய்வேன், ஜூட்ட வந்து சொல்லிடுவேன், நான் எடுத்துக்கிட்டேன் கொடுக்க மாட்டாங்க, சம்பளம் போட்டு நீ வெட்டிக்கோ அப்படின்னு அவள் இருந்தால் கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி தான் நாளைக்கு சுக்கானி, அதாவது இந்த ஹியூமனில் ரவின்னு ஒருத்த வேலை செஞ்சேன். அவங்க அப்பா வந்து புலத்தமலை இது கச்சமுட்டு வேலை செய்கிறான் ஹியூமனில் என் கூட. அப்போ அவன் ஃபோன் அடித்து சொன்னான், அந்த மாதிரி பிள்ளைங்க வந்து நாளைக்கு சுக்கானா டெக்ஸ்டூர் விடுமானே. ஸோ 60 வெள்ளி வரைக்கும் டெக்ஸ்டூர் இருக்குது. ஸோ நான் என்ன திரும்ப செஞ்சேன், கொடுக்க மாட்டேன். அப்போ என் கூட்டாளிட்ட நாய் கழிச்சிட்டு சொல்லிவிட்டு, திருடுறவங்களாக இருந்தால் 60 வெள்ளி திருட முடியாதா, 60 வெள்ளி டெக்ஸ்டூர் திருடுறது தான் நான் போகிறேன், கட்ட தான் மாட்டோம். 5 வெள்ளி 90 காசு சின்னதுக்கும் பெருசுக்கு வந்து 9 வெள்ளி 90 காசும் நாய் கடிச்சிட சொல்லி, அது எப்போதுமே நான் சொன்னமா வந்து அங்கே ஒரு அலுமாரி இருக்கும், அங்கே வைப்பேன். இவ வந்து சொன்னது வெளியே போய் குப்பையில் வச்சுரு, திடீர்னு பார்த்தானா சேங்கு மென்டல் மாதிரி கீழே மாதிரி கத்துவான் அப்படின்னு. ஸோ இவ பேச்சு கட்டிட்டு போய் கணக்காக போய் வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா பிளான் கணக்காக வந்து அவனை வந்து பார்க்க வச்சு மாட்டிக்கிட்டேன். ஸோ அந்த மாதம் 300 வெள்ளியை வெட்டிட்டாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி செய்கிறாங்க, மறுநாள் பார்க்குற சுக்கானே இல்லை. ஸோ ஏன் எனக்கு வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி அவசரத்துக்கு ஏதோ ஒன்று வேணும்னா ஏன் எனக்கு மட்டும் கொடுக்கக்கூடாதுன்னா திருடணும். நான் திருட மாட்டேன், சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு அப்புறம் காசு கட்டுவேன். ஸோ இந்த மாதிரி தான் டெக்ஸ்டூர் கேட்கும்போது கணக்காக நான் எப்போதுமே அங்கே ஒரு அல்மாரி இருக்குது, அங்கே தான் வைப்போம். யாராக இருந்தாலும் வந்து கீழே வச்சுருவோம், புக்கெலாம் இருக்கிறாரு. ஸோ அன்றைக்கி இவ சொல்கிற வெளியே போய் குப்பையில் வையினேன், நானும் வச்சு கணக்காக வந்து பிடிச்சிட்டான். ஸோ சொல்லியிருக்காங்க, அவன் நாய்க்கடிச்சு கொடுத்த ஐடியாவை இது பண்ணியாச்சு. அதான் நான் சொல்கிறேன், ஒரு டேரக்டரு, ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கு மட்டும் தெரியாது. ஸோ இங்கே வைக்க சொன்னால் இங்கே போய் வைக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே கேட்டால் அவங்க கொடுக்கல. ஸோ அப்போ சுடிய அப்படின்னு வந்து பிடிச்சிட்டாங்க என் கிழமை. ஸோ என்னத்துக்கு இந்த மாதிரி செய்கிறாங்க, ஒரு இனிசென்ட், அவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்தது இந்த மாதிரி தான் சீக்கு உள்ளது. ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து இதை நான் பார்த்துட்ருக்கேன். டயபெட்டிக்கு, கேன்சரு, எல்லாம் சீக்கும் எல்லாம் மட்டும் ரொம்ப விஷயத்தில் வந்து அதோட இம்ப்ளான்ட் போட்டனால இது எப்படி வந்து சீக்கே இல்லாமல் வந்து உடம்புல சிம்டம் அப்படி. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அப்புறம் இன்னும் ரொம்ப ரொம்ப இதுதான். அப்புறம் ஆட்டிசமோட சத்துவான். ஸோ இன்றைக்கி வந்து முக்கால்வாசி பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்களே, நம்மளோட இந்தியன்ஸ் தொகை வந்து குறவாக தான் இருக்குது. ஏற்கனவே என்னத்தை செஞ்சு வச்சுருக்கான்னு தெரியல. 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் 6 வருஷத்தில் ஏறல. ஸோ இதில் வர நான் போகிற வீடில், அதாவது இவங்க எப்படி தெரியுமா காமிக்கிறதுலாம் காமிச்சிட்டு இடையில என்ன நினச்சாலும் தெரியல. எனக்கு தெரியும், நான் எங்கே போனாலும் அது நடக்காது. எங்கே என்ன நடக்க போதோ, எப்படி பிள்ளைங்க வந்து இன்றைக்கி வந்து எவ்வளோ பேர் குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி பிள்ளை பிறகு சச்சாட்டும் எங்கள் குடும்பத்துலாம் இருக்காங்க. என்ன வருஷம் நான் சின்ன பிள்ளையில், நான் வந்து சின்ன பிள்ளையில் 10 வயசு இருக்கும்போது எங்கள் மாமா டவுன் சிண்ட்ரோம், 12வது மாமாவுக்கு 30 வயசாச்சு. ஸோ எல்லாத்தையும் காமிச்சிட்டு திடீர்னு இவங்க வந்து எல்லாத்தையும், அதான் சொல்கிறேன், இவங்க நாசமாக போனவனுங்க உடம்புல விடுவேன். இவன் திருட எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசியாக வந்து நான் திருடிட்டே இருந்து அடிச்சுட்டு இருக்கான். ஸோ எங்கே எது காமிக்கிறாங்களோ காமிச்சிடுறது எல்லாம். இங்கே இது நடக்குது, அங்கே வந்து ஆசிரமத்தில் வந்து ஜாமான் வாங்கி போகிறதுல, சவுக்காரத்தில் ஒழுங்காக கொடுக்குறதில்ல, பிள்ளைங்களுக்கு சின்ன இடப்பில் தான் கொடுக்குறாங்க ஒரு மாதத்தில். ஸோ டானா எங்கே போகுதுன்னு இங்கேயே என்கிட்ட காமிச்சிக்கிறது, அங்கேயே போய் கோல் மூட்டி அங்கேயே இது பணம் வாங்கிக்கிறது. அப்போ அங்கே உள்ள வந்து மாதிரி அவங்களோட கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பார்த்து மாறிக்கிறது. ஸ்கூலுக்கு போகிறோம், நாங்கள் சவுக்காரத்தில் வச்சுட்டு போனால் எல்லாம் காணா போயிடும். சின்ன டப்பி பிஸ்கெட் டப்பி இருக்கலாம், அதில் ஒரு மாதம் 10 அப்புறம் வந்தோடனே துணி தைக்கல சொல்லிட்டு அடிப்பாங்க, ரோத்தான் அடிப்பாங்க. ஸோ புள்ளியும் கிளி விட்டு தொட்டியில் ஆட்டிக்கிறான். ஸோ போனப்போ எங்கே போனாலும் என்னை யாருக்குமே பிடிக்காது. என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்குள்ளார அவங்க சொன்னனால எனக்கு தெரியாது. எல்லாமே வந்து என்னை வந்து பழக மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சொன்னதெல்லாம் உண்மை தான். அப்படியே யாரமாடியா இன்னும் பழகவே இல்லை, இஷ்டத்துக்கு பேசுவாங்க. ஸோ இங்கேயே காமிச்சிக்கிட்டு அங்கேயே கிள்ளி விடுறது, இங்கேயே காமிச்சிக்கிட்டு அங்கே லஞ்சம் வாங்கிக்கிறது. ஸோ இவனால் நான் 46 வருஷமாக கஷ்டப்படுறேன். எல்லாத்தையும் சின்ன பிள்ளைலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சில நேரத்தில் வந்து சாரியை நான் சொல்லி தான் ஆகணும். நித்யானந்தன்றாங்க. ஏன்னா என் தம்பி வந்து சிங்கப்பூரில் வேலை செய்யும்போது காசு வந்து சிங்கப்பூரில் அவர் நித்யானந்தன் வந்திருக்காரு, $700 சொல்லிட்டு அவனோட குருவாச்சுருந்தான். அப்புறம் இடையில வந்து அவனே யூஎஸ்பி எடுத்துகிட்டு வந்து போட்டு அந்த ஸ்கேண்டல் ரஞ்சிதா கூட நானே பார்த்தேன். இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, அவன் போட்டால் நான் பார்த்தேன், அவ்வளோதான். அப்புறம் சொல்கிறாங்க இந்த
முடி வந்து எலிகேட்ஸ் மாதிரி இருக்குமே அந்த சாய்பாபான்றாங்க. திடீர்னு வந்து இதில் பேசுகிறது தப்பு இல்லை, சத்குரு அப்படின்றாங்க. ஸோ இதுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம்னு தெரில. இவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? யார் உள்ளுக்கு இருக்கா, யாரை பற்றி இவங்க சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இதில் வேற நம்மளோட ஹீரோயின்லாம் வந்து எனக்கு எதிராக. ஸோ இத்தனை வருஷம் சின்ன பிள்ளையிலேருந்து வந்து படத்தில் தான் என்னோடய கேள்வி பதில் இருக்குன்னா, ஏன்னா அனாதையாக்கிட்டாங்க. ஸோ என்ன நடக்குது, ஏது நடக்குது? அவங்க பாட்டுக்கு இஷ்டத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க, பப்பில் வேலை கொடுக்குறாங்க, மசாஜ் அவங்க பாட்டுக்கு அடிக்கிறாங்க. என்னன்னு சொல்ல மாட்டாங்க, ஏதுன்னு கையெல்லாம் தூக்கி கும்பிட்டு அடிங்க. ஆனால் என்ன சொல்லுங்கள், என்ன காரணத்துக்காக என்னை அடிக்கிறீங்க? எவ்வளோ இடத்துல அடி வாங்கி என்னை விட்டுருங்க, நான் வாழணும். அந்த அரண்மனை படத்தில், அதாவது எனக்கு நடந்து முடிஞ்சது அரண்மனை படம், அதாவது என்னோடய வாழ்க்கை வந்து படத்தில் தான். அதே மாதிரி தான் அரண்மனை படத்தில் அனுஷ்கா கெஞ்சிவா அடித்து குழியில் போடும்போது. ஆனால் அது வந்து அவள் சொல்லி நான் செய்யலை, அப்புறம் தான் அந்த படமே இருந்துச்சு. ஏன்னா கெஞ்சிக்கிறேன், என்னை விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சு கடவுள்கிட்ட கூட முட்டி போட்டு, ஏன்னா எனக்கு தெரியல, முன்னெல்லாம் வந்து உடம்புல தான் இருக்காங்க, அங்கங்கேயோ டிவிலையோ ஃபேன்லையோ அப்படி என்னை விட்டுருங்க, வாழை விடுங்க, எடுத்ததெல்லாம் போதும், என் குடும்பத்தையே நாசமாகிட்டீங்க, அம்மா அப்பா கொண்டுட்டீங்க, அனாதே ஆகிட்டேன், எல்லாம் அவங்கவுங்க பாட்டுக்கு அடிக்கிறாங்க, எங்கே போனாலும் அசிங்கமாக பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஏது சொல்கிறாங்க, என்னை பிடிக்காமல் போயிடுது, போதும், எல்லாம் எடுத்ததெல்லாம் எடுத்துங்க, பரவாயில்ல, என் குடும்பத்தோடு சேர்த்து விட்ருங்கன்னா வாழை விடுங்கன்னா விட மாட்டானுங்க. ஸோ இவ்வளோ கெட்ட காரியம் செஞ்சுட்டு, ஸோ இன்றைக்கி படத்துக்கு மேலே படம், படத்துக்கு மேலே படம். ஸோ படம் இன்னொன்று வந்து ஏதோ ஒன்று ஞாபகம் ஒரு ஒரு கண்ணாடியாக இருக்கணுமே, ஒரு மூஞ்சி பார்க்குற கண்ணாடி. ஸோ இவங்க வந்து மஜ்லிஸில் இருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி நானே கேட்டேனா, ஒன்று டேரெக்டாக சொல்லிடு, என்னத்துக்கு இவனுங்க வந்து ட்ராமா நடத்திட்டு இருக்கானுங்க. ஒரு 15 கண்ணாடி வேணாம்னு சொன்னால் வச்சுட்டு போயிடுவான், 7 மணிக்கு வச்சுட்டு போயிட்டு நான் எடுத்து வீசுவேன். அப்புறம் ஒன்றுக்கும் கணக்கு போட்டு வச்சுருக்கானுங்க. பணத்தை பிடுங்குறது எப்படின்னு தெரியாது. ஒன்று நீ வந்து உண்மையை சொல்லு, சும்மா 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 கண்டதையை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு ஞாபகம் முட்டுறேன். இப்போ ஒரு மாதம் ஞாபகம் இன்னொரு வாட்டி குப்பை தொழிலில் பிடிக்கிறேன். இவங்க ஏன்னா மஜ்லிஸில் இருக்காங்களே, ஏன்னா இது கவர்மெண்ட் வேலை செய்யுது, மஜ்லிஸில் இருக்காங்க. ஸோ திருப்பி வந்து கொடுக்குறது, வேணான்னு சொன்னால் விட்டுற வேண்டியதானே. ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி காசை போகணும்னு தெரில. உட்காந்த இடத்துலையே உழைக்காமல் எப்படி தான் சாப்பிட்றான்னு எனக்கும் தெரியல. நான் ஒரு பொம்பளை தான், காலை உடச்சிட்டானுங்க, அஸ்மா, நெஞ்சு வலி, இப்படியும் வச்சுக்கிட்டு நான் ஒரு பொம்பளையாக உடஞ்ச கல்லாம் வச்சுக்கிட்டு வேலை செய்கிறேன். அதான் 4 இடத்துல வேலை செய்கிறேன். அது அங்கே போனால் எல்லாத்தையும் சுத்தம் பண்ண சொல்லிட்டு க்ளீனிங் செஞ்சே சொல்லிட்டு 6 வழி கொடுக்குறான். கேட்டதுக்கு அல்ல அவ்வளோதான் அப்படின்னு. நான் ஸ்கூலில் வேலை செய்யும்போது டீச்சர்ஸ் சில நேரத்தில் நின்று சேகரிச்சிக்கலாம் அவங்க வீட்டுக்கு. நான் கேட்பேன், உங்களுக்கு சம்பளம் எவ்வளோன்னு. அங்கே போய் க்ளீன் பண்ணி ஒரு ஹவர் 1.5 ஹவர், ஒரு 120 வழி 150 வழி. வெளியூருக்காரங்களுக்கு இந்த சம்பளம். எங்கே வேலைக்கு போனாலும் இங்கே முக்கிட்டாள் பண்டி அங்கே இது வந்து இந்த ஆரம்பப்பு அங்கே இருக்கார் மேனேஜரு, கொண்டு போனார். எல்லாத்தையும் வெட்டி உடம்பை வெட்டி பழத்தை எல்லாத்தையும் கழுவுறது எல்லாம் 5 மணிக்கு போனால் விடியக்கால 5 மணிக்கு தான் 25 வழி சம்பளம். அப்போ இடையில வந்து ஒரு இந்துடு சேகரிச்சு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தான். முதல்ல வெளியே போயிட்டாங்க, நான் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். எல்லாம் முடிச்சாச்சு. அப்போ கேட்டா, எவ்வளோ நீ புதுசாக வேலை செய்கிறேன்? ஆமாம். என்னென்ன செய்கிறேன்? நான் சொல்கிறேன், உடம்பு விட்டுறேன், பியாவாக விட்டுறேன், இதெல்லாம் சொன்னேன். எல்லா வேலையும் 5 மணிக்கு வந்துட்டு விடியக்காலம் 6000. என் மக கூட சலத்தில் வந்துருக்கு. 25 வழி சம்பளம். அப்பாவை கேட்டேன், எவ்வளோ சம்பளம்னு. நான் சொன்னேன் 25 வழின்னு. நீ என்ன ஊருக்கு கழிச்சான்னு கேட்டேன். நான் சொன்னேன், இல்லை மலேசியா கழிச்சான். இந்த கடையில் தான் நானும் வேலை செஞ்சேன். ஆமாவான்னு கேட்டேன், ஏன்னா முதலாளி இல்லை. இப்போ என்ன செய்கிறேன்னு, தொங்கலில் வந்து சீன கடையில் சத்தையை திறந்துட்டேன். அப்படி அடிக்கடி இந்த மாதிரி ஆள் வந்து சொல்லி, இப்போ பசாரில் வேலை செஞ்சேன், மண்டபரி போல் பசாரில் வேலை செஞ்சேன், அங்கேயும் அப்படி தான். பெரிய பெரிய வக்கல், கத்திரிக்காய் வக்கல்லாம் எவ்வளோ பெருசாக அதெல்லாம் இடுப்பு வலியை வச்சுக்கிட்டு தூக்கிக்கிட்டு கூட்டிக்கிட்டு அடிக்கிக்கிட்டு அதே மாதிரி தான். காலையில் 6 மணிக்கெலாம் போனால் மத்தியானம் 7 மணிக்கு முடியும். மித்தவங்களுக்குலாம் வந்து பங்களாதேஷ்காரங்களாம் ஏன்னா போகிறப்ப பழகிருக்கோம்ல. எவ்வளோ சம்பளம் கேட்டால் அவங்களுக்கு 80 வழி சாப்பாடோடு சேர்த்து. நானே 30 வழி சாப்பாடெலாம் இல்லை, அத்தனை அவரு கஷ்டப்பட்டு. ஸோ இதே மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க வாய் திறந்து, இவ்வளோ சம்பளம் எங்களுக்கு, நான் ஏற்கனவே இங்கே தான் வேலை செஞ்சேன் உடம்பு கடையில், அந்த தினசேகர் சொல்கிறத தவிர நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ஒண்டி தான் கொடுப்பாங்க. ஆனால் எதுவுமே வராது. அப்போ யார் சாப்பிட்றா? யார் பணத்தை சாப்பிட்றா? குழந்தை மக வந்து அவங்க அம்மா இறந்தோன்னே ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நான் பூ கொடுக்க போயிருந்தேன். அவங்க இங்கே தானே, அதாவது எல்லாம் அந்த வீட்டு வரிசையில் பிள்ளைங்கள பார்த்துக்குவாங்க. நான் பார்த்துருக்கேன், ரொம்ப வருஷ காலமாக 10 வருஷம் வந்து பிள்ளைங்களை பார்த்துருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து மாதம் பே கிடச்சிடும், அதாவது பிள்ளைங்களை பார்க்குற காசு.
ஆனால் எனக்கு வந்து 3 மாதம் 3 வருஷம் நான் வச்சு பார்த்துருக்கேன் ஒரு குடும்பத்தை. இது 15 வயசு பிள்ளைங்கள மாதமாகணும் அது பட்டும் எல்லாம் செஞ்சுருக்கேன். ஸோ 1 வருஷம் இருந்திருக்காங்க புருஷன் முன்னாடியா. எவ்வளோ பேருக்கு நான் அடைக்கலம் கொடுத்துருக்கேன். ஒரு 10 வெள்ளி காசு கொடுக்க மாட்டாங்க. கடைசியாக ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. குடியில் வந்து அங்கே போய் நியூசன்ஸ் பண்ணிட்டாங்க ரோட்டில். அப்படி சொல்லிட்டு ஒரு வெள்ளைக்கடி வரும் பிடிக்கும். கடைசியாக 4000 வெள்ளி கிளைம், அதாவது ஜாமீன் 2500 வெள்ளி. அது மட்டும் இல்லை, நகையெல்லாம் வச்சு மூக்கத்தியை கூட கழட்டிடுவேன். ஏன்னா சைனஸ் இருக்கனால தும்பி சில மூக்கத்தி வந்து ஸ்க்ரூ இல்லாமல் எங்கடா 10ஆவதுன்னு சொல்லிட்டு மூக்குத்தியை கூட கழட்டிடுவோம். பிள்ளைங்க வச்சுருக்காங்களே பொம்பளை வந்து இங்கே தங்கும்போது ராஜான்னு கிடாக்காரவங்க இங்கே தான் இருக்கானுங்க அண்ணன் தம்பிங்களாம். மூக்கத்தி கூட கழட்டி கழுவி எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் இவ்வளோ பேர் இருக்காங்களா ஒரு காசு கொடுக்க மாட்டாங்க, ஒரு காசு. ஆனால் மித்த வீட்டில் மட்டும் இங்கே வந்து நிறைய பேர் பிள்ளைங்க பார்க்குறவங்க இருக்காங்க, வெளியே வந்து வீட்டில் ஜாமான் எடுத்து செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்குலாம் சம்பளம் கிடைக்கும். எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடக்கும். இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன் இல்லைங்க, என் கூட இருந்தவங்க இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு நானே நஷ்டம் வாங்கி போட்டுக்குவேன், நானே வந்து பிள்ளைங்கள பார்த்துக்குவேன். ஏன்னா நம்ம பிள்ளைங்கள பார்க்குற மாதிரி அவங்களும் இன்னும் வேலை கிடைக்கல 6 மாதம்லாம் இருக்கிறது. கடைசியாக தீபாவளிக்கு நான் இன்னும் 2 நாளில் தீபாவளினா திடீர்னு ஃபோன் வந்துச்சு என் முன்னுக்கு பேசுகிறாங்க. பேசிட்டு ஐயோ ஆமாவா அப்படி சொல்லிட்டு, ஐயோ அக்கா அவசரம்க்கா தீபாவளி எங்கள் அப்பா வந்து உடம்பு முடியல, புருஷனுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க உடம்பு முடியல, ரொம்ப சீரியஸாக ஹாஸ்பிட்டலில் இருக்காரு. என்கிட்ட 250 வாங்கிட்டு பஸ் ஏறி போகிறாங்க. ஸோ எங்கே போய் சொல்கிறது, ஏமாளின்னு சொல்கிறதா என்னைய. ஸோ பிள்ளைக்குட்டி எனக்கு உண்மை தெரியாதனால பிள்ளைக்குட்டி இருக்குது. ஸோ வேலையும் கிடைக்கல, அவசரம். 6 மாதம் என்கிட்டயே இருந்து நாங்கள் என்ன சமைக்கிறோமோ அதுவும் இருக்கிறத சமைச்சா இவங்க ஸ்பெஷலாக என்றைக்காச்சும் ஒரு நாள் இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு கண்டு பிள்ளை ஏற்றுவாங்க, தண்ணி பிள்ளை ஏற்றுவாங்க, சமைச்சு சாப்பிட்றது எல்லாம் செஞ்சு ஒரு 5 காசு கொடுக்காம இதில் வேறு அப்போ அந்த வெள்ளைக்காரி ஃபோன் அடித்தோன்னே இங்கே வந்துடுங்க, கொஞ்சம் இருக்கக்கூடாது. இந்த கூட்டு கட்டி காசு வச்சுருந்தேன்னா வேலை சம்பளத்தில் தோட்டக்கடையில் வேலை ஒரு எப்போதுமே 4 வெள்ளி 5 வெள்ளி 20 வெள்ளி 80 வெள்ளி ஐபாக்ஸ் அடிச்சோம். ஒரு வாட்டி வந்து ஒரு 700 வெள்ளி அடிச்சிச்சு. எடுத்து பயங்கர அதுதான் கண்ணில் பார்க்குறோம். சொல்லிடுறானே நான் வந்து கடையில் வேலை செஞ்சாலும் முன்னெல்லாம் நினைப்பேன், என்னடா பேங்கில் காசு போட்டா அப்போ இன்றைக்கி வந்துடுறேன் கஷ்டம்னு, என்னடா பேங்கில் காசு போட்டா அன்றைக்கி வந்துடுறேன். அப்புறம் தான் தெரியும் உடம்புல விடுவேன். பார்த்து அடுத்தவங்களுக்கு இதை சொல்லி கஷ்டம், பால் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து கொடுத்துருவேன். அப்போலேருந்து எனக்கு தெரியாது. ஸோ அப்புறம் தான் தெரியுது நாய்ங்க மோசமான நாய்ங்க, காசு 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 காசுன்னு. ஸோ கொஞ்சம் கூட ஈவாக இருக்கும்ல, கொஞ்சம் கூட அந்த பொம்பளிட்ட பிடுங்கி சாப்பிட்ற வெக்கம் இல்லை. குடும்பத்தையே பிடிக்கிட்டு என் பையனுக்கு ஒரு இம்ப்ளானு, அவனுக்கு வந்து ஒரு கூட்டம் அங்கிட்டு ஒரு குடும்பம் இருந்துக்கிட்டு அவனை வச்சு செய்கிறதுக்கு வளர்ந்தோடனே இங்கிட்டு என் பிள்ளைங்களை பிடிச்சி வச்சுட்டு இங்கிட்டு, அதாவது என் மகளை பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு தெரியும் இன்றைக்கி சின்ன பிள்ளைலேருந்து இம்ப்ளான் போட்டு என்ன பண்ணியிருக்கேன். ஸோ பிரித்து இன்றைக்கி இம்ப்ளான் நான் வேணான்னு சொன்னதுக்கு இந்த நெட்வொர்க் பேச்சை கேட்காதீங்க, இவனுங்க வந்து நாசம் காரியம் பிடிச்சவனுங்க தனியாக போனால் பிள்ளைங்களுக்கு என்ன. அதே நேரத்தில் நம்மளுக்கு தெரியாது கோவிலில் போய் உட்காந்துக்கிட்டாரு. ஸோ பிள்ளைங்களை இந்த மாதிரி நாசம் பண்ணிக்கிட்டு, ஸோ இன்னும் எனக்கே இங்கே அதாவது பிரிச்சுட்டா. ஸோ இவனுங்க வந்து கவர்மெண்ட் அதாவது என்னென்ன லீவு என்னென்ன வரப்போகுது. ஸோ இவங்களுக்கு நல்லா தெரியுது எப்பப்போ என்னென்ன வரப்போகுது, நம்மளுக்கு தான் தெரியாது, ஆனால் அவங்களுக்கு தெரியுது கோவிட் வரப்போகுது. ஸோ பிரிச்சுட்டானுங்க. பிரிச்சுட்டு 1000 வெள்ளி சேவாய்க்கு வீடு கட்டிக்கிட்டு அவங்க அத்தைக்கு வந்து 1000 வெள்ளி கொடுத்து சமைக்கிறதுக்கு, வெறும் சமைக்கிறதுக்கு கொடுத்துக்கிட்டு, ஸோ இங்கே வந்து இங்கே பணம் கொடுக்குறாங்க, அங்கே வந்து பொந்தைங்க அடிச்சுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு பிள்ளைங்கள அங்கிட்டு வந்து கே கூட அனுப்பிக்கிட்டு அங்கிட்டு பண்ணுறானுங்க. இவங்க அப்பா சிங்கப்பூரில் கோவிட்டில் இருக்கார். ஸோ பாருங்கள். ஸோ கோவிட் திறக்கிறக்காட்டி எங்கள் அம்மாவுக்கு எப்படி வந்து எனக்கே தெரியாமல் கேள்வி கொண்டு போயிட்டு வாயெல்லாம் புண்ணு வந்து என்னென்னு தெரியல, அழுசுற என்பதில்லை, மூச்சு விட முடியாமல் செத்த மாதிரி என்னையே கொண்டு போயிட்டு எனக்கு இன்னும் சிங்கப்பூர் லாக்டவுன் திறக்கல. ஸோ வரக்கட்டி சாவடிக்கலான்னு பார்த்தானுங்க. இங்கே நடக்கிறதுலாம் எந்த உண்மையும், ஏன்னா 2வது மகளை வச்சு பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி வெளியே போய் தேவையான கத்துறது, டேட்டிங் பண்ணுறது, சண்டை போடுறது, ஸ்போன்லாம் உடைக்கிறது, டிவி உடைக்கிறது. ஸோ இது யாருக்குமே தெரியாமல் இங்கிட்டு நடக்கிறது இப்படியே என்னை சாவடிச்சு மறைச்சிட்டு. ஸோ அங்கே ஸோ அதுங்க என்ன செய்யுதுங்க, எனக்கு 2-3 விஷயம் தெரியும். ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியுமா, வந்தால் நான் செத்துட்டேன்னா அவங்க அப்பாவுக்கு தெரியுமா, தெரியாது. அப்புறம் இம்ப்ளான் போட்டானுங்களா, இப்போ எப்படி நாசமாக்குறானுங்க நீ, அதே மாதிரி அதுங்க வாழ்க்கையும் வைக்கிற வரைக்கும் சம்பாதிக்கிற கடைசியாக ப்ரொஸ்டியூஷனுக்கு போட்டு இஷ்டத்துக்கு வேலை செஞ்சிடுங்க. யாருன்னு தெரியல, ஆனால் நியாயம் கேட்குங்க யாருமே இல்லை. இன்றைக்கி வந்து டிவி, நம்மளோட தமிழ் நிகழ்ச்சி டிவி இந்தியாவிலேருந்து வருது, உண்மையை வெளியாக்கணும். இவங்க என்னென்னா படத்துக்கு மேலே படம். அதாவது படத்துக்கு வேணும்னா அவங்க சம்பளத்துக்கு நடிக்கிறதுனா
ஒரு படத்தை வந்து இவங்க மாற்றி மாற்றி வந்து படம் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஸ்டோரி சொல்கிறாங்கன்னா, அதாவது அது என் வாழ்க்கையோட எல்லாமே மீடியா. ஒரு என்னது, ஒரு விளம்பரம், கார்ட்டூனு, ஒரு நாடகம், சீன நாடகம், ஒரு இங்கிலீஷ் மூவி, மொத்தமாகவே காமனு, இந்த பேட் காமன்லாம் வருது, அதில் கூட என்னையை பற்றி இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஜாமான் வாங்குறோம்ல, நம்ம ப்ரொவிஷன் எடுக்கும்போது ஜாமான் வாங்குறோம்ல, அதில் கூட என்னை பற்றி இருக்குது. கோல்ட் காயினை பற்றி, அப்புறம் ஸ்ரீமுனி, நான் தான் சொன்னல பர்ச்சேஸ் ஸ்ரீமுனி. ஸோ அதுலேயும் என்னை பற்றி இருக்குது. எல்லாம் மொத்தமாக எனக்கு வந்து ஆன்சர் அதில் தான் இருக்குது. ஸோ இவங்க பாட்டுக்கு பரவாயில்ல, இவங்க நடிக்கிறவங்க அவங்க தொழிலே அதுதான், சம்பளத்துக்காக நடிக்கிறாங்க. ஸோ அவங்க பாட்டுக்கு வருஷ காலமாக இன்றைக்கி, ஏன்னா எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது. ஸோ டிவியும் உடச்சதுக்கும் காசு, வாங்கி போடுறதுக்கு காசு, ஃபோனையும் இவங்களா உடச்சிக்கிறாங்க இவங்க இஷ்டத்துக்கு. அதில் புக்தி இருக்குன்னு உடச்சிட்டு என் மக வந்து வேலை செய்தா வாங்குறதுக்கு திருப்பி என்கிட்ட காசு க்ளைம் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி 46 வருஷம் ஆச்சு. ஸோ சம்பளம் எடுத்துகிட்டு இதே தொழிலாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வேணால் இது வந்து ஜாலியாக இருக்கும், சம்பளம் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக செய்வாங்க. ஆனால் என்னை பற்றி யாருமே நினச்சி பார்க்கல. வாழ்க்கைக்கு படம் ஓட்டிகிட்டு இருந்தால் 47 வருஷமாக சரியாக இருக்குமா? ஸோ அவங்க பொய் சொல்கிறாங்க. ஸோ சாகிற வரைக்கும் சாப்பிட்டோம். ஏன்னா எனக்கு தெரியுது என்னோடய வாழ்க்கை வந்து அதில் பிடிச்சிட்டேன். அப்புறம் அவசரத்துக்கு வந்து சொந்தக்காரங்க நம்பர்லாம் இருந்துச்சு, தெரிஞ்சவங்க நம்பர்லாம். நான் வந்து சிம் கார்டில் தான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் நம்பரு. ஸோ 2வது வாட்டி ஃபோனை உடைக்கணும்னு சொல்லிட்டு திருப்பியும் போடுறேன், ஃபோனு பாய்க்க முடியல. 2வது வாட்டி ஃபோனை வாங்கி போடுறேன், சிம் கார்டில் ஒரு நம்பர் இல்லை. அவசரத்துக்கு யாருமே தெரியாமல் போச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு அவசரம், இங்கே தான் வந்து ட்ராக் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்கன்னு 2 வருஷமாக புக்கெட் அம்மான்லேருந்து ட்ராவலர்ஸ்லேருந்து அங்கேயே 7 வாட்டி அடைஞ்சிட்டேன். இங்கேயும் அப்புறம் என் பிள்ளைங்க கை வைக்கப்பட்டது. என்ன பரவாயில்ல, நீ வந்து இத்தனை வயசாச்சு, இது ஏன் வந்து வெளியே சொல்கிறேன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி என்ன செஞ்ச மாதிரி, இன்றைக்கி எங்கள் அம்மாவில் செய்ய மாதிரி என் பிள்ளைங்களும் செஞ்சுருக்காங்க, நடக்க முடியாமல். அப்படி சொன்னோன்னே நடந்துருச்சு, மறந்துடும். புக்கெட் அம்மாவில் சொல்கிறாங்க, அதாவது சாயில் எப்படி இருக்குமே அந்த கவுன்சிலிங் கொடுப்பாங்களே. ஸோ அதில் வந்து கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு நான் சொன்னேன், நாய் கிடச்சிருந்தேன் உங்கள் பிள்ளைக்கு, நாயில் பேசினேன், உங்கள் பிள்ளைக்கு இந்த மாதிரி இப்போ என்ன விட்டுருங்க, வயசாச்சு. ஸோ இது பரம்பரையாக நடந்துக்கிட்டு போது என் பிள்ளைங்களுக்கும் இன்றைக்கி நடந்திருக்கு. நாளைக்கு வந்து எங்களை காப்பாற்ற போகிறது இன்றைக்கி நானே ஆனாத, இன்றைக்கி தனியாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க, அவங்களுக்கும் இம்ப்ளான்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன சாவடிச்சுட்டு பிள்ளைங்களை இந்த மாதிரி ஓட்டுவானுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நடந்த நாயில் சொல்லிடுறேன். ஏன்னா தமிழவங்களுக்கும் நாயிடுங்கள சாயலை பஸ்ஸில் இதே பதிலை வந்து திருப்பியும் எனக்கு சொல்லுவீங்களா, நான் வந்து உங்கள் இடத்துல உட்காந்துட்டு நீங்கள் வந்து என் இடத்துல இருக்கும்போது அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு தெரியுது. ஆனால் இதெல்லாம் ஒரு காரியம், இதெல்லாம் வந்து ஒரு வெக்கக்கேடு. பிள்ளைங்க குளிக்கிறத பார்த்துடுது, லைவ் செக்ஸ் பார்க்குறது, வெளியே பரட்டி அதோட 2 வருஷம் சென்று ட்ராக்கு கடுமையாக்கி லைவ் செக்ஸ் பார்க்குறானுங்க. எங்கே போய் சொல்கிறது, எங்கே போய் முட்டிக்கிறது? சுல்தான் போயிட்டேன், மகாதிரி போயிட்டேன், அனுவார் போயிட்டேன். ஸோ அன்வார் வந்து இது பெரிய இடத்துல வந்து, அதாவது அவர் ஜெயிலில் இருக்கும்போது ரொம்ப யூடியூப்பில் எனக்கு வரும், 10 வருஷம் வந்து அன்வார் வந்து இன்றைக்கி பிடி போட்டு ஜெயிலில் இருக்கார். எப்படி பாலிட்டிக்கில் இல்லாமல் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அவ்வளோ காசு இருக்குது, அதாவது கேஸு வந்து மக்கா மலை ஏற்றுறதுக்கு எல்லாம் செய்கிறதுக்கு. ஸோ இவங்க என்னமோ தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி என்னோடய விஷயமா கூட, ஏன்னா அனுவாரத்தை வந்து நான் சூறாக கொடுத்துருக்கேன், 2 வாட்டி கொடுத்தேன், மாதிரி 1 வாட்டி கொடுத்தேன், இங்கே சுல்தான் ஜேபி. ஸோ எல்லாம் முக்கியமான நம்ம டத்தோ டிக்டாக்லாம் வராங்க, நம்ம அவங்க சீனனாக இருந்தாலும் சரி, நாய்க்கரங்களாலும் சரி. ஆனால் இன்றைக்கி வந்து அடிபட்டு இங்கே மண்டையெல்லாம் ஒட்டஞ்சி கிழிஞ்சி கொண்டு போய் போட்டு சாவடிச்சு ஏதோ பண்ணணுன்னு பார்க்குறாங்க. ஸோ கேட்டது என்ன, முடிஞ்சிருச்சு, எடுத்ததெல்லாம் எடுத்துட்டீங்க, என் குடும்பத்தை சுற்றுவீங்கன்னு. ஸோ இன்றைக்கி என்னடா இவங்க உண்மை வெளியே வந்துடும்னு, இவனுங்க பண்ண பாவத்துக்கு கடவுள் இருக்காரா இல்லையான்னு தெரில. இன்றைக்கி எத்தனை வாட்டி கேட்டாலும் சுற்றியும் பொய் நல்லா என் உடம்புல உள்ளவங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். அவனுங்களுக்கு நான் கேட்கும்போது பிரசமாக தான் இருப்பானுங்க உண்மையை ஆமாம் அப்படின்னு. உள்ளுக்குள்ளவனுக்கு தெரியும் நான் கேட்குறது உண்மை, அவன் சொல்கிறது உண்மை. 7 அடி இப்போ 1000 விஷயம் நடந்திருக்கும் என் வாழ்க்கையில். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு விவரம் தெரிஞ்சது. கேட்டால் ஒரு இடத்துல 10 வாட்டி கேட்டால் கூட உண்மை வெளியாக மாட்டுது. இன்றைக்கி மூடி மறைச்சி